மாடியில் டெக்கரேஷன் பண்ணணுன்னாலே பயமாக வந்துடுதுங்க இப்போலாம். ஏன்னா 2 பேர் மட்டும் பார்க்குறதுனால தூக்கிட்டு போகவே முடியலை. ஒரு 4-5 தடவையாச்சும் ஏறி இறங்குற மாதிரி இருக்குது. இந்த டெக்கரேஷனுக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது ஃபுல்லாமே வெயிட்டான பொருள் வேறு. லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ராஜாத்தி பார்க்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற பில்டிங் தான். பேர் மறந்து போச்சு எனக்கு. கஸ்டமர் இதான் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாமே புதுசாக எல்லாமே செஞ்சு வாங்கினது. ஒரு ஐடியாவும் இல்லை, எப்படி பண்ண போகிறோன்றதும் தெரியலை. சரி வாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். நல்ல வேலையாக ஃபைனலாக அவங்க கேட்ட மாதிரியே வந்துருச்சு. ஆனால் ஒன்றுங்க, இந்த ஃபேன் போடுற ஹாலில் கூட உட்காந்து வேலை பார்த்துல அந்த ஏசி ஹாலில் நம்ம டெக்கரேஷன் பண்ணுறவங்க என்ன பாவம் பண்ணணும்னு தெரில. ஏசியும் போட்டிருக்க மாட்டாங்க, அது போட மாட்டாங்க, கதவையும் திறந்து வைக்க மாட்டாங்க. வேர்த்து ஊற்றி அதுலேயே நம்ம வந்து அடைக்கிற மாதிரி ஆயிரும் நமக்கு. டெக்கரேஷனும் சரி கேக்கும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட கஸ்டமைசேஷன் பற்றி தான் நம்ம பண்ணியிருந்தோம். கேக்குமே அவங்க கேட்ட அவுட்புட் மாதிரியே பண்ணிட்டோம். இதில் என்ன கொடுமை தெரியுமா, இந்த டெக்கரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ தான் வீடியோ நான் போடுறேன். சில பேர் வந்து அமௌண்ட் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க, நிறைய பேருக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு ஓகேவான அமௌண்ட்டில் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நாங்கள் பண்ணுற டெக்கரேஷன்லையும் சரி கேக்லேயும் சரி எந்த ஒரு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லாமல் நாங்கள் பண்ண மாட்டோம். எல்லாமே வந்து குட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான். அவுட்புட்மே நீங்கள் நினைக்கிறத விட நல்லாவே பண்ணி கொடுத்துருவோம். உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டினுங்க, இந்த டெக்கரேஷனும் கேக்கும் எவ்வளோ பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரிஜினல் அமௌண்ட் சொல்கிறேன். மதுரைக்குள்ளே கேக்கும் டெக்கரேஷனும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. பாய்.